இப்ப கொஞ்ச நாள்ல ஜோக்குமே ஒரு நல்ல வேலையுமே கிடைச்சிடுது. கண்டிப்பா நாளைக்கு வந்து உன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஜோவுமே சொல்லுவான். ஜெனியும் அதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்ப அடுத்த நாள் காலையில ஜெனியோட அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்காக கார்லமே போறான். அவங்க கிட்ட எப்படி பேச போறோம்னு கார்லயே உட்காந்து ரிகர்சலுமே பாத்துட்டு இருப்பான். இப்ப ஜெனியோட அப்பாவுமே உள்ள கூப்பிடுவாரு. இப்ப ஜோவும் அவர்கிட்ட அவனை பத்தியும் அவனோட ஃபேமிலி பத்தியுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு ஜெனியை ரொம்பவே பிடிக்கும், நான் சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுவான். ப்ளீஸ் அங்கிள் நோ மட்டும் சொல்லிடாதீங்க, ஜெனியும் நானும் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிடுவேன். அதை கேட்டதும் ஜெனியோட அப்பாவுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு, எனக்கு நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது பிரச்சனை கிடையாதுப்பா, என்னோட பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவாரு. ஓகே அங்கிள், ஆனா நான் சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அவரும் அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுக்குப்பான்னு சொல்லி கேக்குறாரு. அவ இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா, அதுக்குள்ள என்ன அவசரம்? பரவாயில்ல அங்கிள், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவ படிக்கலாம். அவரும் ஜோக்கிட்ட உங்களுக்கு எத்தனை நாளா ஜெனியை தெரியும்? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜெனியோட அம்மாவுமே வருவாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டு அவங்களுமே இப்ப ஷாக் ஆயிடுறாங்க. உங்களுக்கு ஜெனியோட கண்டிஷன் எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலா 15 வருஷமா ஜெனிக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஜெனி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையான்னு சொல்லி கேட்பாங்க. அவனும் அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லி ரொம்பவே முடிச்சுக்கிட்டு இருப்பான். ஜெனியால பிரெக்னன்ட் ஆக முடியாது, அவ சின்ன வயசுல இருக்கும்போது செக் பண்ணிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் ஜோவுமே இப்ப அவங்க கிட்ட, சாரி அங்கிள், நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க டென்ஷன் ஆக கூடாது. ஆக்சுவலா ஜெனி இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா.